பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. இன்றைக்கி கூட யாத்திராகம் 16ஆம் அதிகாரத்தை பார்க்க போகிறோம். இந்த அதிகாரத்தில் கூட இந்த இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் பார்த்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து சீன் வனாந்தரம் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, மோசேக்கு ஆரோனுக்கு விரோதமாக பேசுகிறாங்க, பின்னாடி பேசுகிறாங்க, முறுமுறுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து அங்கே அப்போ சாப்பிட்டோம், கறி சாப்பிட்டோம், இங்கே வந்து நாங்கள் செத்து போனால் பரவாயில்ல, எங்களை பட்னியெல்லாம் கொல்லும்படி தானே இப்படி கூட்டிகிட்டு வந்தீங்க, காட்டில் கொண்டு விட்டுட்டீங்களே, எல்லாம் புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. அப்போ வந்து கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறேன், நான் ஜனங்களுக்கு என்ன பண்ண போகிறேன், வானத்துலேருந்து அப்பத்தை வருஷிக்க பண்ண போகிறேன். அவங்க வந்து என்னுடைய நியாயப்பிரமாணத்தின்படி, அதாவது நான் சொல்கிற மாதிரிலாம் அவங்க நடப்பாங்களா நடக்க மாட்டாங்கன்னா நான் சோதிக்கவும் செய்வேன். 6ஆம் நாளில் மட்டும் என்ன பண்ணணும், அவங்க டெய்லி சேர்க்குறத பார்க்கலாம் 2 தனையாக வந்து எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மோசே ஆரோனே என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரையும் பார்த்து பேசுகிறாங்க. கர்த்தர் வந்து உங்களை வந்து எகிப்து தேசத்துலேருந்து புறப்பட பண்ணினார் அப்படிங்கிறத நீங்கள் சாயங்காலத்தில் தெரிஞ்சுப்பீங்க, விடியற் காலத்தில் அவரோட மகிமையும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஏன் இப்படி முறுமுறுத்துட்ருக்கீங்க, இப்படி முறுமுறுக்கிறதெல்லாம் கர்த்தர் கேட்டார், நீங்கள் எங்களுக்கு விரோதமாக முறுமுறுக்கிறதுக்கு வந்து நாங்கள் ஏமாத்துறோம், இது கர்த்தருக்கு விரோதமாக தான் இருக்குது இந்த முறுமுறுப்பு அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க. அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாரும் கர்த்தருடைய சந்நிதியில் சேர்ந்து அப்படியே பார்க்கும்போது பார்த்தா அந்த வனாந்தர திசையை பார்த்தா கர்த்தரோட மகிமை வந்து காணப்பட்டது. அப்போ மோசையை பார்த்து தேவன் சொல்கிறாரு, நான் எல்லா முறுமுறுப்பையும் கேட்டேன், இவங்க எல்லாம் இறைச்சினாலும் அப்பத்தினாலும் திருப்தி ஆவாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோ சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சாயங்காலத்தில் அந்த இடத்த சுற்றி ஃபுல்லாக காடைகள் வந்து கிடக்குது. விடியற் காலத்தில் பார்த்தா பனி நீங்கின அப்புறம் பூமியில் சின்னதாக ஒரு வஸ்து இருக்குது, உருண்டையாக அப்படி இருக்குது. அப்போ பார்த்து இது என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்தா பொடி மாதிரி இருந்தவுடனே அப்போ மோசே சொல்கிறார், இதுதான் கர்த்தர் உங்களுக்காக கொடுத்த அப்பம், நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒருத்தருக்கு ஒரு ஓமர் எடுத்து வச்சுக்கணும். 6ஆம் நாளில் மட்டும் ஒருத்தருக்கு 2 ஓமர் அளவு நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும்னு. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே செய்கிறாங்க, சில பேர் அதிகமாக சேர்க்குறாங்க, சில பேர் கொஞ்சமாக சேர்க்குறாங்க. எப்போவுமே சொல்கிற பேச்சை என்ன பண்ணுவாங்க, ஒரு தலைவன் நடத்தும் போது அதை கேட்கவே மாட்டாங்க. இந்த ஜனங்கள் அதே மாதிரி பண்ணுறாங்க. விடியற் காலம் வரைக்கும் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, வச்சாங்க, அது பூச்சி பிடிச்சி நாற்றம் அடிச்சது. அதுக்கப்புறம் 6ஆம் நாளில் மட்டும் என்ன பண்ணாங்கன்னா 2 தனையை வந்து சேர்த்து வைக்கிறாங்க. அப்போ 7ஆம் நாளில் வந்து பரிசுத்த நாளாகிய கர்த்தருக்கு ஓய்வு நாள், அதனால் நீங்கள் என்ன பண்ண 6ஆம் நாள்லேயே உங்களோட எல்லா வேலையும் முடிச்சு வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த 6ஆவது நாளில் வந்து அதுக்கடுத்து 7ஆம் நாள் வச்சுருந்தது மட்டும் பூச்சி பிடிக்கவோ நாற்றம் அடிக்கவோ இல்லை. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க, 7ஆம் நாளில் போய் சேர்க்க போகிறாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கு, ஆனால் அதை கேட்கல. அப்போ கர்த்தர் வந்து சொல்கிறார், என் கட்டளையையும் என் பிரமாணத்தை நீங்கள் கை கொள்ள மனசே இல்லை உங்களுக்கு, பாருங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு ஏசப்பா வந்து அப்போ பேசுகிறாங்க. நீங்கள் எல்லாரும் உங்கள் இடத்துல வந்து புறப்படக்கூடாது, அங்கேயே இருங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் இஸ்ரவேல் வம்சத்தார் வந்து இந்த வெள்ளையான உச்சியான வஸ்துக்கு பேர் என்ன வச்சாங்கன்னா மன்னா அப்படின்னு சொல்லி, அதோட ருசி பார்த்தோன்னா தேனிட்ட பணியாரத்திற்கு ஒப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அடுத்ததாக வந்து கர்த்தர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்களோட சந்ததிக்கு இதை காமிக்கும்படி ஒரு கலசத்தில் ஒரு ஓமர் அளவு எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வந்து மோசேக்கு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் வந்து ஒரு 40 வருஷம் மட்டும் இந்த மன்னாவை வந்து புசித்தார்கள் அப்படின்னு சொல்லி போட்ட கானானோட தேசத்தின் எல்லை வரைக்கும் போகிற வரைக்குமே இந்த மன்னாவை என்ன பண்ணுறாங்க, புசித்தாங்க. இன்னைக்கு கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மன்னா போன்ற ஒரு அதிசயமான உணவுனாலும் சரி, அவருடைய வார்த்தைகள்னாலும் சரி, நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துகிறார். ஆனால் அதை காணக்கூடாதபடிக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் சில முறுமுறுப்புகள், சில கோபங்கள், அது எல்லாமே இருக்குது. அதை கலைந்து போட்டு பார்க்கும்போது அவரோட மகிமையை காணப்படும் போது கர்த்தர் எப்படி பாலத்தை சுற்றி காடைகளை நிரப்பினாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம், சமாதானம் எல்லாவற்றையாலும் நிரப்பி நம்ம ஒவ்வொருவரையும் அப்படியாய் வழி நடத்த வல்லவராக இருக்கிறார்.